Hi guys, welcome back to my YouTube channel. Sorry. இன்னைக்கு நம்ம இதை கலர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ராக்ஸுக்கு கலர் பண்ணலாம். அதுக்கு நான் ஆயில் பெஸ்டில் பண்ண போகிறோம். ஓகே, நான் சம்டைம் செட் பண்ணலாம், ஏன்னா இது ரொம்ப நேரம் ஆகிடும். ஓகே, இது நான் பார்த்து கலர் அடிக்கணும். ஷோ கைஸ், இங்கே போட்டுருன்னு இங்கே இப்படி பிளாக் போட்டிங்களா, கொஞ்சம் வெளியே இருந்தால் பரவாயில்ல, நான் போட்டுமா. இப்போ இந்த கிரே எடுத்துக்கணும், எல்லாம் பழசு, அது அசிங்கமாக இருக்கும், அதை பார்த்துறாதீங்க. இந்த வீடியோ மட்டும் பாருங்கண்ணே. ஓகே காய்ஸ், நம்ம இப்படி பண்ணிட்டோம். இப்போ ஒயிட் எடுத்துக்கிறீங்களா, அதை வச்சு பிளெண்ட் பண்ணோம். அவ்வளோ ஈஸி ஒரு ராக்குக்கு எல்லாத்துல. ஓகே, நான் ஒரு அமேசிங் ட்ரிக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பர்ஷியன் ப்ளூ, இது அல்ட்ராமலைன் ப்ளூ, சர்லின் ப்ளூ, லைட் ப்ளூ, இது 4 எடுத்துக்கிட்டிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு சர்லின் ப்ளூ எடுத்துக்கிட்டு எல்லாமே லைட்டாக தான் பண்ணுவோம். லாஸ்ட்டு ஸ்டெப் வரும் பாரு, செம்ம அழகாக இருக்கும். எல்லாமே லைட் அடிக்கணும், இல்லை லைட் அடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கைஸ், இது எல்லாத்தையும் லைட்டாக பண்ணிட்டோம். பர்ஷியன் ப்ளூ, சலீம் ப்ளூ, அல்ட்ராமரைன் ப்ளூ, லைட் ப்ளூ. ஓகே, இப்போ இந்த ஒயிட் எடுத்து நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணோம். ஓகே, நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கலாமா? ஸோ கைஸ், நம்ம ஒயிட் வச்சு பிளெண்ட் பண்ணிட்டோம். இப்போ கை வச்சு பிளெண்ட் பண்ணலாமா? கைஸ், இது எப்படி தான் பண்ணினோன்னு தெரியலையே. இது ஃபோனில் எடுக்க கஷ்டம், அதனால தான் இப்படி பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கும். நான் பாஸ் பண்ணிட்டு பண்ணுறேன் கைஸ். சாரி, உங்களுக்கு காமிக்க முடியல, எனக்கு ஃபோனில் இப்படி வச்சுட்டு பண்ணால் கஷ்டமாக இருக்கும். ஓகே ஓகே கைஸ், நம்ம பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பண்ணலாம். இந்த புஷ்ஷஸ் பண்ணலாமா? இந்த குட்டி கிராஸ், இந்த புஷ்ஷஸ்லாம் பண்ணலாம். நம்ம எப்படி பண்ணோன்னு சொல்லலாம். இப்போ இந்த பர்ஷியம் எடுத்துக்கோங்க, இந்த லைட் க்ரீன் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா டார்க் க்ரீன், அம்மா என்ன கலர், லெமன் எல்லோ, இது 4 எடுத்து வச்சுக்கோங்கண்ணே. நம்ம இப்போ பண்ணிட்டோமா? ஃபஸ்ட்டு பர்ஷியன் ப்ளூ, அடிச்சிட்டோமா? இப்போ மாதிரி நம்ம இங்கே டார்க் க்ரீன் மிக்ஸ் பண்ணலாம், அதோடு பண்ணிட்டோமா? இப்போ லைட் க்ரீன் எடுத்துக்கோங்க. சைட் டு சைட் தான் அடிக்கணும், அப்போ தான் நல்லா தெரியும்ண்ணே. அதுக்கப்புறமா இங்கே லைட்டாக போனேன், ஏன்னா லெமன் எழுத்தஞ்சா ரொம்ப எல்லோவாகிடும்ண்ணே. கஷ்டிங்களா லைட்டாக? இப்போ அது மேலே அழுத்தி லெமன் எல்லோ பண்ணணும். எவ்வளோ அழகாக தெரிஞ்சு பாருங்க. இப்படி தான் கிராஸ் இருக்கும். இது பாரு, எங்களா ரியலிஸ்டிக்காக தெரியுது. அதே மாதிரி தான் இந்த கிராஸ்க்கு என்ன கலர் அடிக்கணும்னா, சாப் க்ரீன் இது ஃபுல்லாகவே வச்சுருங்க. இங்கே கூட இங்கே ஃபுல்லாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா வேறு தானா, இது ரெண்டுத்துக்கும் சாப் க்ரீன் ஃபுல்லாக வச்சிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அது பண்ணிடலாம். இப்படி தான் நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகலான்னு. நானே ட்ராயிங் கிளாஸ் போய் தான் ஆகிட்டுருக்கேன். நான் பாஸ் பண்ணுறேன்னே. ஸோ நம்ம இந்த புஷ்ஷஸ்க்கு பண்ணிவிட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன். ஓகே காய்ஸ், நம்ம பண்ணிட்டோம். ஓகே காய்ஸ், நம்ம இப்போ மவுண்டனுக்கு பண்ண போகிறோம். இந்த பெருசு இருக்குல்ல, அதுக்கு நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு என்ன கலருன்னு சொல்லலாமா? ப்ரௌன், இது ஆர்டர்லேயே வரேன். பிளாக், டார்க் ப்ரௌன், ப்ரௌன், லைட் ப்ரௌன், இந்த 4 கலரையும் எடுத்து வச்சிட்டிங்களா, எல்லாமே நல்லாவே வருது.
ஸோ நம்ம வந்து இந்த பிளாக் எடுத்துட்டு இப்படி சைடில் பண்ணணும். நம்ம இப்போ எல்லா ஒன்றுக்கும் பண்ணிடலானே. இப்படி பண்ணிட்டோமா, நெக்ஸ்ட்டு டார்க் ப்ரௌன் எடுத்துக்கோங்க. அது மேலே நல்லா அழுத்தி பண்ணுங்கண்ணே. இப்போ வந்து இங்கே அடிக்கணும். இப்படி பண்ணிகிட்டே இருங்க, செம்ம ரிசல்ட் வரும். எண்ட் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஓகே, நம்ம இப்படி பண்ணிட்டோமா. இப்போ ப்ரௌன் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஆயில் பேஸ்டில் பென்சில் கலருக்கு நம்ம சொல்லலாம். அப்புறமா எல்லாத்தையும் பண்ணலாம் நம்ம. இப்போ வந்து லைட் ப்ரௌன் தான் லாஸ்ட்டுன்னு இந்த இதுக்கு மட்டும் நல்லா வச்சுக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் இடம் எடுத்துக்கிறேன். வந்து லைட் ப்ரௌன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கண்ணே. நல்லா இல்லை மிக்ஸ் பண்ணுங்க. இப்படி தான். உங்களுக்கு அந்த ஒயிட் கலர்லாம் வெளியே விடாதீங்க. எனக்கு வந்து ஒரு கை வச்சு வராது. எங்கள் பேலன்ஸ் வேணும், நான் கேமரா பிடிச்சிட்டு பண்ணுறேன்னு, அதனால தான். ஓகே, நம்ம 3 மட்டும் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த மவுண்டனுக்கு கலர் வச்சுருக்கோம்ல, அதே மாதிரி இந்த ட்ரீ ட்ரெண்ட் இருக்குது. இந்த சைடு தான் டார்க் ஷேட், இந்த சைடு தான் லைட் ஷேட். இதே மாதிரி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே வரணும். இது பண்ணிடலாம். ஓகே, வேறு ட்ரீஸ் இருக்கான்னு பார்க்கலாமா? இல்லை. ஓகே, அம்மா இந்த ஹவுசஸ்க்கு குட்டி டோர்ஸ்க்கு கூட இதே கலர் தாங்கண்ணே. அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க, ஏன்னா குட்டியாக இருக்குது. கலர் வேறு கேவலமாக வச்சுருக்கேன், அதனால தான். உங்களுக்கு நீட்டாக இருந்தால் நீங்கள் க்ளீனாக பண்ணிடலாண்ணே இந்த ஹவுஸ்க்கு கூட. ஓகே கைஸ், நம்ம இப்படி பண்ணிட்டோமா. இந்த குட்டி டோர்ஸ்க்கு பண்ணிட்டோம். எக்ஸ்கூஸ் மீ. ஸோ இந்த குட்டி சைடு விண்டோஸ் இருக்குல்ல, டீப் எல்லோ வச்சு ஃபுல்லாக அடிச்சிருங்க இந்த குட்டி விண்டோஸ்க்கெலாம். அடிச்சிட்டோமா. இப்போ இது மேலே இருக்கே, அதுக்கு என்ன கலர் அடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு என்ன கலர் எடுத்துக்கணும்? பர்ஷியன் ப்ளூ, சாப் க்ரீன், லைட் க்ரீன், பர்ஷியன் ப்ளூ, சாப் க்ரீன், லைட் க்ரீன், லெமன் எல்லோ. ஸோ காய்ஸ், நம்ம வந்து இந்த கலர்ஸ் எடுத்துக்கிட்டோமா. ஃபஸ்ட்டு பர்ஷியன் ப்ளூ எடுத்து இங்கே மேலே போடணும், கீழே போடக்கூடாது. ஓகே, இந்த ரெண்டுத்துக்கும் மேலே போட்டிங்களா. இப்போ சாப் க்ரீன் எடுத்துக்கும், அதோட நல்லா மிக்ஸ் பண்ண. அப்படியே அந்த பர்ஷியன் ப்ளூவே தெரியக்கூடாது. நல்லா போட்டுட்டு இந்த லைட் க்ரீன் எடுத்துக்கணும், அது மேலே சாப் க்ரீன் மேலே நல்லா அடிக்கணும். எனக்கு இது மழைனாலே கோல்டு வந்துச்சு, எனக்கு கிளியராக பேச முடியாதுன்னு, அதுதான் இப்படி பேசுகிறேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக அடிச்சிருங்க அதுக்கிட்ட. அதுக்கப்புறமா இங்கே அந்த மீடியம் எல்லோவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அழுத்தி. அப்போ தான் இந்த ரியலிஸ்டிக்னஸ்ஸு நல்லா தெரியும். ஓகே, இது பாருங்கள் எப்படி எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு. நல்லா பிளெண்ட் பண்ணுங்க கை வச்சு. உங்கள்கிட்ட பேப்பர் ஸ்டெம் இருந்தால் கூட அதை வச்சு பண்ணலாம். ஆனால் நான் வந்து ஒரு ட்ராயிங் கிளாஸில் போகிறேன், நான் இன்னொரு லெவல் போகிறேன்னு சொல்லி இங்கெல்லாம் இதை பண்ண சொன்னாங்க. ஸோ அதனால தான். ஓகே காய்ஸ், நம்ம இது பண்ணிட்டோமா. இப்போ இந்த ட்ரீக்கு பண்ணலாம் நம்ம. ஃபஸ்ட்டு இந்த பர்ஷியன் ப்ளூ எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற மாதிரியே பண்ணுங்க, குழப்பி விட்டுறாதீங்க. இப்படி மாதிரி அடிச்சிருங்கண்ணே, இந்த மாதிரி ரவுண்டாக அடிங்க. அதுக்கப்புறமா டார்க் க்ரீன் எடுத்துக்கோங்க. ஓகே, அது மேலேயே நல்லா அழுத்தி அடிங்க. அது மேலே இப்படி லைட்டாக அடிங்கண்ணே. இப்படி லைட் அடிச்சிட்டிங்களா. இப்போ எடுத்து லைட் க்ரீன் எடுத்து அந்த லைட் அடிச்சிங்களே டார்க் க்ரீனை அது மேலே இப்போ அழுத்தி பண்ணுங்க.
எக்ஸ்கூஸ் மீ 1 செகண்ட். ஓகே, நான் இன்னொன்று சொல்லிடுறேன், நான் முடிச்சிடுறேன். ஏன்னா அது ரொம்ப பெரிய வீடியோ இருந்தால் உங்களால் டைம் இல்லை, அதனால தான். ஸோ நம்ம வந்து இந்த டார்க் க்ரீன் எடுத்து இப்படி லைட்டாக அடிங்க. அதுக்கப்புறமா இந்த சைடும் இப்படி பண்ணிடுங்க ஃபுல்லாக. இது மேலே யாராலையும் வரக்கூடாது. ஓகே, இது அடியில் மட்டும் டார்க் ஷேட் நல்லா அடிங்க. அதுக்கப்புறமா லைட் நீன் எடுத்து லைட் அடிச்சிருக்கீங்களா, அது மேலே அழுத்தி அடிங்கண்ணே. நம்ம இது கொஞ்சம் டைம் ஆகும், அதனால தான் நான் பண்ணி முடிச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஓகே காய்ஸ், இப்படி பண்ணிட்டோமா? கொஞ்சம் கேவலமாக வந்துச்சு, அதை விடுங்க. ஆனால் வந்து இந்த ஒயிட் ஸ்பாட்ஸை நீங்கள் வராமல் வச்சுக்கோங்க. ஓகே, என் கையை பார்த்தீங்கன்னா எப்படிக்கோ இங்கே வந்து இது பண்ணிட்டுக்கமா கழுவிங்க உங்கள் கையை. ஏன்னா ஆயில் பேஸ்டில் ஸ்டிக்கியாக இருக்கும்ல. ஸோ இந்த பாத்வேக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டா, இந்த 3 கலரும் எடுத்துக்கோங்க. பிளாக் அண்ட் கிரே, ஒயிட், இது 3மே எடுத்துட்டிங்களா? ஃபஸ்ட்டு பிளாக் எடுத்துட்டு இந்த சைடில் பண்ணணும். இப்படி பண்ணிகிட்டே இருங்க இந்த எண்டு வரைக்கும். அப்படின்னு சொன்ன காமிக்கிறேன். அதே மாதிரி 2 சைடும் பண்ணிடுங்க. ஃபினிஷிங் டச்சஸ்லாம் நான் சொல்கிறேன். அது மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா? இப்போ கிரே எடுத்துக்கோங்க. கிரே நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணுங்கண்ணே. ஓகே, நான் வந்து பண்ணி முடிக்கிற காமிக்கிறேன். இப்படி பண்ணிட்டீங்களா? இந்த கிரேவும் பிளாக்கும் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு இந்த ஒயிட் எடுத்துக்கோங்க. நடுவில் அடிங்க. இப்படி பண்ணிட்டீங்களா? இப்போ இந்த வீடு பண்ணலாம். ஒரே நிமிஷம். ஸோ இந்த வீடு பண்ண போகிறோம். இந்த மாதிரி இந்த பிளாக் எடுத்துக்கோங்கண்ணே. ஸோ இந்த சைடு தான் இது வரணும். இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சைடில் இப்படி பிளாக் வரணும். ஸோ இது பண்ணிட்டோமா? இப்போ கிரே எடுத்துக்கோங்க. பண்ணிட்டீங்களா? இப்போ இது முடிஞ்சிச்சு. வரும் ஒயிட் மிக்ஸ் பண்ணால் போதும். ஆமாம், இன்னொன்று சொல்ல வந்துட்டேன். இந்த ரூஃப் இருக்குல்ல, அந்த ரூஃபுக்கு வந்து நான் சொன்ன அமௌண்ட் மாதிரி அது குச்சியாக மாரி நான் பண்ணி காமிக்கிறோம். ஒன்று இப்படின்னு போடணும். இந்த ஒயிட்டு லேசாக தான் தெரியணுன்னே. நான் பண்ணிட்டு காமிக்கலாமா? செம்மையாக இருக்குல்ல இது பார்க்க. இந்த ஆளுலாம் ஓன் கலரிங்க. ஆனால் நான் டார்க் ஷேட்லாம் அந்த ஸ்கின் கலர் மட்டும் எங்கே பண்ணிடணும்னு சொல்கிறேன்னே. ஸோ காய்ஸ், இந்த 3 கலரும் எடுத்துக்கோங்க. டார்க் ப்ரௌனு, பீச்சு. ஸோ நம்ம வந்து அந்த 3 கலரும் எடுத்துட்டிங்களா? இப்போ டார்க் ப்ரௌன் எடுத்துக்கோங்க. அது எடுத்து நம்ம வந்து எங்கே போடணுன்னா இங்கே போடணும் டார்க் ப்ரௌனை. அதுக்கப்புறமா இங்கே வரணும். இங்கே பாருங்க, நடுவில் போட்டிருக்கேன் அவுட்லைனுக்கு. அதுக்கப்புறமா இது அந்த காலுக்கு முன்னாடி இருக்குல்ல, நிறைய பேர் கருப்பு வைப்பாங்க. நான் வந்து தப்பாக சொல்லலை, ஆனால் இந்த சைடும் பண்ணிடலானே. எல்லாரும் வெள்ளையாக இருக்க மாட்டாங்க, நான் தான் சொல்கிறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ வந்து இந்த இடத்துலையும் பண்ணிடுங்க. அதுக்கம்மா பண்ணிட்டீங்களா? இந்த இடத்துல ஃபுல்லாக அதே மேலே இந்த ப்ரௌன் எடுத்து அது மேலே மிக்ஸ் பண்ணுங்கண்ணே. இங்கே மட்டும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க, அது என்ன ஃபுல்லாகவே டார்க் ப்ரௌன் அடிச்சிட்டோம். அது மேலே பண்ணிவிட்டு லேசாக ப்ரௌன் அடிங்க அது மேலே. அப்போ தான் வந்து பீச்சுக்கு வெறும் பீச் இருந்தால் அப்படியே ப்ளெயினாக தெரியும். அது பண்ணிட்டீங்களா? இங்கே மட்டும் வெறும் பிளெயினாக இருக்கணும். காலுக்கு பின்னாடி ஒயிட்டாக இருக்கும்ல,
அது அழுக்கு இந்த பரவாயில்ல, ஆனால் நான் இப்படி சொல்கிறோம். இது மேலே அப்படியே அந்த ப்ரௌனுக்கு மேலே நல்லா அழுத்தி பண்ணுங்கண்ணே. ஐயோ, இவ்வளோ பெரிய ட்ராயிங் யாரால பண்ண முடியுமோ? ஆனால் கையை அழுத்தி அழுத்தி பண்ணிட்டேப்பா. இது மாதிரி பண்ணிட்டீங்களா? அதே மாதிரி இங்கே மாதிரி கை தூக்குறாங்களா, அது நான் வந்து எங்கெங்கே பண்ணிக்கிறீங்க அங்கே பார்த்து பார்த்து பண்ணுங்க. நான் வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், ஃபுல்லாகவே அடிச்சுட்டு காமிக்கிறேன். பரவாயில்லைன்னா ஓகே, இல்லைன்னா வந்து அப்புறமா பண்ணலாம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சொல்ல வந்துட்டேன். நான் வந்து இது மாதிரி கலர் அடிச்சிட்றேன் ஃபுல்லாக. அது வந்து நான் என்னென்னலாம் அங்கே என்னென்னலாம் அச்சு கலர் அடிச்சிருக்கேன்னு உங்களுக்கு அந்த பேர் சொல்கிறேன்னே. ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு பார்க்க பிடிக்காதுல்ல, அதனால தான். சரி காய்ஸ், நம்ம முடிச்சிட்டோம். சரி, நான் எங்களுக்கு வந்து கலர் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே வந்து அல்ட்ரா மரைன் ப்ளூ போட்டுருணும். இங்கே லைட்டாக போட்டுருணும். இங்கெல்லாம் டார்க்காக போட்டுருணும். அதுக்கப்புறமா நல்லா லைட் ப்ளூ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ப்ரௌனும் பீச் எடுத்துக்கிட்டு லைட்டாக வந்து அடிச்சிருங்க. இங்கேயும் பீச் அதுக்கு மேலே அழுத்தி போட்டுருங்க. உள்ள டார்க் ப்ரௌன் போட்டுருணும். உள்ள ப்ரௌன் போட்டுட்டு அதுக்கு மேலே பிளாக் எடுத்துட்டு ஸ்க்ராட்ச் இருக்கும்ல இந்த மாதிரி, அதை எடுத்து லைன்ஸ் போடணும். இந்த மாதிரி மேஜிக் ஆட்டம் வருதா, அந்த மாதிரி தான். இப்படி போட்டாச்சா? அதுதான், இதெல்லாம் பூ. ஓகே, இந்த வெள்ளை என்னதுன்னு கேட்குறது. இந்த கால் கூட பீச் வச்சுருங்க வெறும்னே. இந்த கைக்கு வந்து நான் இந்த வளையலுக்குள்ள நான் மீடியம் எல்லோ போட்டேன். அதுக்கப்புறமா இந்த ஆளுக்கு சொல்லலாமா? இவன் தான் அந்த கடைக்காரன். இங்கே வந்து இப்படி கூப்பிடுறாங்க அவங்கள. சரிண்ணா, இப்போ வந்து இங்கே இந்த கிரே இங்கே போட்டுடணும். லேஸ் இங்கே வச்சுட்டு ஒயிட்ல எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். ஓகே, இங்கே வந்து டார்க் ப்ரௌன் போட்டல இங்கெல்லாம் சொன்னல, அது மேலே அப்படியே பீச் வச்சுருங்கண்ணே. இங்கே கூட சொன்னேன் நான். அதுக்கப்புறமா இங்களுக்கு வந்து இந்த பர்ஷியன் ப்ளூக்கில் அது மாதிரி நான் லைன்ஸாக போட்டுட்டு அது மேலே சர்லின் ப்ளூ அடித்தேன். இங்கே கூட காலுக்கு சொன்னேன் நான். இங்கே ஃபுல்லாகவே இது அடிச்சுட்டு ப்ரௌன் அடிச்சுட்டு இது வந்து கிரேப்ஸு, வாட்டர்மெலன், ஜாக் ஃப்ரூட், பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி, மேங்கோ. அது வந்து இங்கே வந்து லைட் க்ரீன் அடிச்சுட்டு இங்கே மீடியம் எல்லோ அடித்தேன். இங்கே எல்லோ அக்கர் அடித்தேன் நான் ஜாக் ஃப்ரூட்க்கு. இங்கே அந்த லைன்ஸாக இருக்குல்ல, அது உள்ளே வந்து டீப் க்ரீன் அடிச்சுட்டு வெளியெல்லாம் லைட் க்ரீன் அடிச்சிட்டேன். இது கிரேப்ஸ் வந்து வைலட்டு அடித்தேன். ஸ்ட்ராபெரிக்கு ப்ரைமரி ரெட்டு. இதுக்குள்ளே வந்து டீப் எல்லோ. இங்கே அந்த லீவ்ஸுக்கெலாம் இது. ஓகே, இந்த ஆளோடது முடிஞ்சிச்சு. இங்கே கால் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா முடிஞ்சிச்சா? இந்த ஆண்டிக்கு போயிடலாம் நம்ம. ஸோ இங்கே கை பார்த்தீங்களா, இங்கே கழுத்துலாம், இங்கே வந்து முடி இருக்குல்ல, அதே மாதிரி இங்கே தான் இவனுக்கு சொல்ல வந்துட்டேன். இந்த மாதிரி கர்வ் நிறைய கர்வ்ஸ் போடணும். எவ்வளோ இடம் இருக்கோ அது மாதிரி. இந்த மாதிரி அந்த லைன்ஸ் தெரியும்ல நம்ம தலையில், அதே மாதிரி தான் இந்த ஆண்டிக்கும் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு லைன்ஸ். ஓகே, நம்ம போட்டுட்டோம், இடம் இல்லை. ஸோ நம்ம வந்து இந்த கழுத்துக்கு இதே மாதிரி தான். இங்கே ப்ரௌன், இங்கே மேலே இங்கே முடிக்கல, இங்கே வந்து ப்ரௌன் வச்சுட்டு ஃபுல்லாகவே பீச்சு. இங்கேயும் பீச்சு, இங்கே லேசாக ப்ரௌன் வச்சுட்டு அங்கேயும் பீச்சு. அதுக்கப்புறமா இங்கே இந்த ரோஸ் பிங்க் இங்கே சைடில் போட்டுருங்க பேண்ட்டுக்கு கூடன்னு. அதுக்கப்புறமா இங்கே லைட் பிங்க் வச்சுருங்க ஃபுல்லாக அழுத்தி. இங்கே ஸ்கின் முடிஞ்சிச்சு, தலை முடிஞ்சிச்சு. இப்போ வெறும் இந்த சுடிதார் தான். அதில் வந்து நம்ம வந்து இங்கே சைடு இங்கெல்லாம் வந்து போட்டு டீப் க்ரீன் வச்சுட்டு இங்கே ஃபுல்லாக லைட் க்ரீன் மிக்ஸ் பண்ணிடணும். இந்த வாய் ஏன் பிளெயினாக இருக்குன்னா நான் கலர் அடிக்க மறந்துட்டேன். ஸோ இது முடிஞ்சிச்சு. அதுதான் கைஸ், இந்த ட்ராயிங் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் போடலைன்னா லைக்ஸ் அது போடுங்க. சரி கைஸ், பை பாய். ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. பை பாய்.